நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து வழக்கில் வரும் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவிற்கும் நடிகர் தனுஷிற்கும் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து கோரி தொடுக்கப்பட்ட வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே 3 முறை 2 பேரும் ஆஜராகாத நிலையில் இன்று காலையிலேயே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நீதிமன்றத்திற்கு வந்தார். ஆனால் தனுஷ் வருவதற்கு தாமதமானதால் வழக்கு விசாரணை மதியம் 12 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் தனுஷும் ஆஜரான நிலையில் இருவரிடமும் ரகசிய விசாரணை நடத்த நீதிமன்ற கதவுகள் மூடப்பட்டன. அப்போது இருவரும் பிரிவதில் உறுதியாக இருப்பதாக கூறினர். இதையடுத்து தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து வழக்கில் வரும் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று குடும்ப நல முதன்மை நீதிபதி சுபாதேவி உத்தரவிட்டார். தனிப்பட்ட காரணங்களுக்காக நிகழும் கொலைகளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோடு இணைக்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். பள்ளியில் ஆசிரியை கொலை, மருத்துவமனையில் மருத்துவர் மீது நடைபெற்ற தாக்குதல் ஆகியவற்றை குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி திமுக ஆட்சியில் கொலை குற்றங்கள் குறைந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு போன்றவைதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்றும் RS பாரதி கூறினார். தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மதமில்லை என்பதை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். இவர் ஆட்சியில் இருக்கிற போது 1672 கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த ரிப்போர்ட் கடைசியாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது என்றால் 792 கொலைகள். தொடர்ந்து பேசிய RS பாரதி, கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண வழக்கு தொடர்பாக திமுக மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி மனசாட்சியின்றி அறிக்கை வெளியிட்டிருப்பதாக சாடினார். இவ்வளவு பேசுகிற பழனிசாமி நேற்றைய தினம் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு ஸ்டாலின் போகக்கூடாது என்று மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நேற்றைய தினம் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். திமுக எப்போதுமே சிபிஐ விசாரணைக்கு கோரியதில்லை என்று கூறிய RS பாரதி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் சிபிசிஐடி முறையாக செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டார். ஒசூரில் வழக்கறிஞர் நீதிமன்ற வளாகம் முன்பு தாக்கப்பட்டதை கண்டித்து மாநிலம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நீதிமன்ற வளாகம் முன்பு நேற்று சரமாரியாக வெட்டப்பட்ட வழக்கறிஞர் கண்ணனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்தும் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் விழுப்புரத்தில் வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து நீதிமன்றம் முன்பாக விழுப்புரம் திருச்சி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை பூந்தமல்லியிலும் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், தேனி, லட்சுமிபுரம் பகுதியிலும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 ஆண்டுகளில் அதானி குழுமத்திற்கும் தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கும் எந்தவித வணிக ரீதியான தொடர்பும் இல்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்தவிதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. அதை முதல்ல தெளிவுபடுத்தியது. தமிழ்நாட்டினுடைய மின் தேவையை கருத்திலே கொண்டு இருக்கக்கூடிய மத்திய மின்சாரத்துறையோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளோடு 1500 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. அந்த நிறுவனத்தோடு தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் புரிந்துணர்வை செய்திருக்கின்றன. குறிப்பாக
சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது மத்திய அரசினுடைய நிறுவனம். அந்த நிறுவனங்கள் தான் யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அந்த நிறுவனம் மற்ற மாநிலங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு விலை இறுதி செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அந்த மத்திய அரசு நிறுவனம் அந்தந்த மாநிலங்களோடு புரிந்துணர்வு. தொடர்ந்து முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதலமைச்சரும் கெஜ்ரிவாலின் சீஷ் மஹால் ஆடம்பர பொருட்கள் இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டி வருகிறது. ஒரு காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் இல்லத்தில் 22 குளிரூட்டிகள் உள்ளதாக கெஜ்ரிவால் விமர்சித்ததாகவும், ஆனால் தற்போது இப்புகாருக்கு கெஜ்ரிவால் அமைதியாக இருப்பதாகவும் பாஜகவினர் கூறி வருகின்றனர். இது தொடர்பாக வெளிப்படையான விவாதத்திற்கு கெஜ்ரிவால் வர வேண்டும் என்றும் பாஜக வலியுறுத்தி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக கெஜ்ரிவால் இல்லம் அருகே டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 57,000 ரூபாயை மீண்டும் எட்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமையன்று 1 கிராம் தங்கம் 6,995 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் 7,000 ரூபாயை கடந்தது. இந்நிலையில் 4வது நாளாக தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 30 ரூபாய் உயர்ந்து 7,145 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 57,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் சவரனுக்கு 1,200 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற அரசு பேருந்து சோலார் மின்விளக்கு கம்பத்தின் மீது மோதிய விபத்தில் 52 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மதுரையிலிருந்து நெல்லைக்கு சென்ற அரசு பேருந்து கயத்தார் சாலைப்புதூர் சுங்கச்சாவடியை கடந்து சென்றபோது சோலார் மின்விளக்கு கம்பத்தில் மோதியது. இதனால் பேருந்தின் முன்பக்க டயர்கள் இரண்டும் தனியாக கழன்று சென்றதுடன் கண்ணாடியும் உடைந்தது. இந்த விபத்தில் ஒரு மூதாட்டிக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டது. மற்ற பயணிகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உயிர் தப்பினர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் விபத்துக்குள்ளான அரசு பேருந்தை கிரேன் உதவியுடன் மீட்டு அப்புறப்படுத்தினர். வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்த சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கரையில் நின்று சாரல் மழையில் நனைந்தபடி செல்ஃபி மட்டும் எடுத்துக் கொண்டனர்.